ஹலோ எவ்ரிவன். மாரீசன் அந்த படத்தை ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு காம்போல ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சேர்ந்து மாமன்னன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல இவங்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 பேருக்கான அந்த காம்போ சீன்ஸ் வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு. அந்த கூட்டணி திரும்ப ஒரு படம் பண்ணுது அப்படின்னும் போது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சா இல்லையா அப்படின்ட்டு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து ஒரு கைதி ரிலீஸ் ஆகி வராரு. அவர் தான் நம்ம ஃபஹத். அவர் வந்து சின்ன சின்ன திருட்டு சம்பவங்கள்லாம் பண்ணுறாரு. அப்படி ஒரு நாள் திருட போகலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே வந்து நம்ம வடிவேலு யாரோ வந்து ஹேண்ட் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அது யார் என்னன்னு விசாரிக்கும்போது, இந்த மாதிரி என்னோட பையன் தான், எனக்கு வந்து ஞாபக மறதி இருக்குது, அதனால நான் வந்து தொலைஞ்சிடுவேன் அப்படின்றதுக்காக அவன் என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டான், என்னை நீங்கள் வந்து காப்பாற்றின அப்படின்னா உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்ற மாதிரி வடிவேலு சொல்ல, அந்த டீல் வந்து ஃபஹத்க்கு பிடிக்க அங்கேருந்து 2 பேரும் வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமான ஜேர்னி தான் இந்த மாரிசன். இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நான் பார்க்கறது வந்து ஆக்டிங். வடிவேல் சார் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவர் வந்து லெஜண்ட். ஆல்ரெடி அவர் நிறைய காமெடி ரோல்ஸை நம்ம வந்து பார்த்துருப்போம். மாமன்னனில் வந்து அதை பிரேக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக நடித்து நம்மளை கலங்க வச்சுருந்தாரு, நம்ம நெகிழ வச்சுருந்தாரு. அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் மாரிசன்லையும் கொடுத்துருக்காரு. ஒரு இன்னசென்ட்டான ஒரு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அதை ஞாபகப்படுத்த முடியாமல் தவிக்கிற அந்த ஒரு சீன்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையை நமக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ரொம்ப இன்னசென்ட்டாக திடீர்னு கோவப்படுவார். அந்த ஒரு மிக்ஸ்டு எமோஷன் இருக்குல்ல, அதை வந்து அழகாக அவருடைய முகத்தில் அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆடுற சீனாக இருக்கட்டும், ஃபகத்தோட சேர்ந்து லூட்டி அடிக்கிற சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து ஃபஹத் ஃபாசில், அவர் ஒரு மலையாள ஆக்டர்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஒரு ஜாலியான ஒரு கேரக்டருங்க, எல்லாரையும் கலாய்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். வேட்டையனில் கூட இந்த மாதிரி தான் ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பார். அதே மாதிரி சிமிலரான ஒரு ரோல் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வடிவேலே கூட இவர் பேசுகிற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து யுவன் சங்கர் ராஜாவினுடைய மியூசிக். பின்னணி இசையாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், 2மே படத்துக்கு தேவையானதை எக்ஸாக்டாக கொடுத்துருக்காரு. யுவன் பற்றி சொல்லும்போது வந்து நிறைய பேர் சொல்ல ஒரு விஷயம், சின்ன படங்களுக்கு கூட யுவன் வந்து பர்ஃபெக்டாக மியூசிக் பண்ணுவார்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சின்ன படம் அப்படின்றது நான் பட்ஜெட் வைஸ் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. மியூசிக்ஸ் அண்ட் தென் வந்து சாங்ஸ் 2மே சூப்பராக புரிந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஜாலியான மியூசிக், ஒரு ஃபன்னான மியூசிக் தான் போனோம். அதுவுமே சூப்பராக கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான மியூசிக், அதுவுமே யுவன் வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. அதன் பிறகு இந்த படத்தில் நடித்த கோவை சர்லாவாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம சித்தாரா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்பவே சூப்பராக அவங்களுக்கான அந்த ஸ்கோப்பை கரெக்டாக பயன்படுத்தி நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா வந்து ஒரு வயல்வெளி இந்த மாதிரியான பச்சை பசல்னு இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப அழகாக காமிச்சு அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து அவங்க எலவேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கான பாசிட்டிவாக பார்க்கப்படுறது. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாலியாக இந்த படத்தை போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த லெவல்லையும் வந்து லேக் அடிக்காது. எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோர்வடைகிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ் மோடில் போய் அந்த மாதிரியான ஒரு படமாக இந்த படம் முடிஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்மிஷன் ட்விஸ்ட் அதுவுமே நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. இந்த படம் எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், இல்லை வந்து ஒரு ஃபீல் குட் மூவிஸோட ஃபேன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கான ஒரு படமாக தான் இது இருக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மெட்டாஃபர் மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஒரு ரேட்டுக்கும் ஒரு ஸ்னேக்குக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அதுதாங்க இந்த படத்துடைய ஸ்டோரி. அதை ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தோணுச்சு. அதை வேற எங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி குறையாக சொல்லணும், இல்லை நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா வந்து எதுவுமே இல்லை. ஒரு ஃபீல் குட்டான சூப்பரான ஒரு படம் தான் இந்த மாரிசன்.